தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், முந்தைய அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால சீர்கெட்ட நிர்வாகத்தால் தமிழ்நாடு என்று பெயரை கேட்டாலே தொழில் முதலீட்டாளர்கள் தெறித்து ஓடிக்கொண்டிருந்த நிலையை மாற்றி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் தொழில்துறையில் தமிழ்நாட்டை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாத வயிற்றெரிச்சலுடன் அறிக்கை விடும் எதிர்க்கட்சித் தலைவரின் அறியாமையை பார்த்து பரிதாபப்படுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே முந்தைய வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் எவ்வளவு முதலீடுகளாக மாறி எங்கெங்கே தொழில் நிறுவனங்கள், எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு என்பதை ஊடகங்களிடம் தெளிவாக விளக்கிவிட்டுத்தான் புறப்பட்டதை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு முன் பயணித்த ஐக்கிய அரபு நாடுகளில் 6 ஒப்பந்தங்கள், 6100 கோடி முதலீடு, சிங்கப்பூர் 1 ஒப்பந்தம், 312 கோடி முதலீடு, ஜப்பான் 7 ஒப்பந்தங்கள், 1030 கோடி முதலீடு, ஸ்பெயின் 3 ஒப்பந்தங்கள், 3440 கோடி முதலீடு, அமெரிக்கா 19 ஒப்பந்தங்கள், 7616 கோடி ரூபாய் முதலீடு என புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு, அந்த 36 ஒப்பந்தங்களில் ஈல்ட் என்ஜினியரிங் சர்வீசஸ், இன்ஃபினிக்ஸ் சர்வீசஸ், ராக்வெல் ஆட்டோமேஷன் உள்ளிட்ட 12 ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி நிலையை எட்டிவிட்டன. 11 நிறுவனங்களின் நில எடுப்பு, கட்டுமான பணிகள் போன்றவை நடைபெற்று வருகின்றன. சென்னை, செங்கல்பட்டு, கோவை, ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, திருச்சி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் முதலீடுகள் செய்யப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளதையும் டி.ஆர்.பி. ராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை திராவிட மாடல் அரசின் கணக்கில் எழுத வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. ஆனால் ஒப்பந்தம் போட்டுவிட்டு எதையுமே செய்யாத உங்களின் உதவாக்கரை ஆட்சியைப் போல இல்லாமல், நீங்கள் போட்ட ஒப்பந்தங்களையும் நம் தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளாக மாற்றும் முயற்சியை முதலமைச்சர் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் நிலையில், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல உங்களின் அமெரிக்க பயணத்தின் லட்சணம் பல்லை காட்டுவதாக சாடியுள்ளார். 2019ஆம் ஆண்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அன்றைய முதலமைச்சராக அமெரிக்காவுக்கு சென்ற நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 27. இதன் மூலம் 5087 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்றும் 24720 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் சொன்னீர்கள். ஆனால் உண்மை நிலையை தேடினால் ஒப்பந்தம் போடப்பட்ட 5087 கோடி ரூபாயில் 25% முதலீடு கூட வரவில்லை என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு அதிக முதலீடுகள் வந்திருப்பதாக சொல்வதிலும் உண்மையில்லை. தொழில்துறையை பொறுத்தவரை அந்நிய நேரடி முதலீட்டு தரவுகள் என்பவை முழுமையானவை அல்ல என்பதை பல முறை தெரிவித்திருக்கிறோம். ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தலைமையகம் உள்ளதோ அந்த மாநிலத்தின் பெயரில்தான் அந்நிய நேரடி முதலீடு கணக்கு காட்டப்படும். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களின் இந்திய தலைமையகம் டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் இருந்தால் அந்த மாநிலங்களுக்குரியதாக தரவுகள் காட்டும். ஆனால் ஒப்பந்தம் செய்த தமிழ்நாட்டிற்குத்தான் அந்த முதலீடு இறுதியில் நிலம், கட்டிடம், இயந்திரங்கள் என வந்தடைந்து வேலைவாய்ப்புகள் உருவாகும். இது பற்றி பல முறை தெளிவுபடுத்தியும் விளக்கம் கேட்பது விளக்கெண்ணெய்த்தனமாக இருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவரே. சொன்னாலும் புரிய போவதில்லை, சொந்தமாகவும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை என்கிற நிலைமையில் உள்ள உங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மட்டும் விளங்கிவிடுமா என்ன என்று தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வினவியுள்ளார்.